أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي. أحب أزور أحبابي وأخواني. أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي. أحب بسم الله الحمد لله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இளைஞர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் நாங்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்ததாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்புக்குரியவர்களாக இருந்தார்கள். மூன்றாவது நிலையில் சிறப்புக்குரியவராக இருந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபி அவர்களுடைய தோழர்களுக்கிடையில் யார் சிறந்தவர்கள் என்று நாங்கள் எடை போடக்கூடியவர்களாக இருந்தோம். அதிலே நபி அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாங்கள் சொல்வோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்று நாங்கள் கருதுவோம். அதற்கு அடுத்த சிறப்புக்குரியவராக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பிறகு சஹாபாக்களை நாங்கள் விட்டு விடுவோம். அதற்கு பிறகு சிறப்புக்குரியவர் யார் என்று நாங்கள் சொல்வதில்லை என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். இந்த செய்தியினூடாக மூன்றாவது இஸ்லாமிய சமுதாயத்திலே நபி அவர்களுக்கு பிறகு மூன்றாவது சிறப்புக்குரியவராக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்த வீட்டு பெண், செல்வந்த வீட்டில இருந்து வந்தவர். அவருடைய தந்தை அஃபான் மக்காவுல, அஃபான் பின் அபில் ஆஸ் மக்காவுல கௌரவம் வாய்ந்த மதிக்கத்தக்க ஒரு குடும்பமாக, செல்வந்த குடும்பமாக அவர்கள் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இருந்தே இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னிருந்தே நற்பண்புகள் மிக்க ஒருவராக இருந்தார். மிக சிறந்த வியாபாரி, உண்மை பேசக்கூடியவர், வாக்கு மீறாதவர் போன்ற பண்புகளால் அவர் அந்த காலத்திலேயே அறியப்பட்ட ஒருவராக இருந்தார். மிகவும் அழகான ஒருவர், இளைஞர் என்றெல்லாம் அவரை பற்றி வர்ணிக்கின்ற அறிவிப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நண்பர்களில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவுடனே அவருடைய நண்பர்களுக்கு, நெருக்கமானவர்களுக்கு இஸ்லாத்தை சொன்னார். அதுல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இஸ்லாம் சொல்லப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது
இஸ்லாத்திற்கு பெரும் வளர்ச்சியாக அமையும் என்று மக்காவாசிகள் கருதினார். அவர் ஒரு முக்கியமான குடும்பத்தை சேர்ந்தவர், செல்வந்தர். அவரை மாதிரி ஆடை உடுக்க வேண்டும், அவரை மாதிரி இருக்கணும் என்று அடுத்தவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரம் அவர் போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது மக்காவுல இஸ்லாத்திற்கான பெரிய ஒரு அலையை உருவாக்கும் என்று மக்காவாசிகள் கருதினார். அதனால எல்லாரையும் போல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதிகமாக துன்புறுத்தப்பட்டார். அவர் சாச்சா ஹக்கம் பின் அபில் ஆஸ் என்று சொல்லக்கூடியவர் இவரை கொண்டு போய் என்ன செய்யறாரு, வீட்டுல கட்டி போடுறார். நீ இந்த கொள்கையை விடாத வரைக்கும் உன்னை அவுக்குறல்ல என்று வீட்டுல கட்டி போட்டு அவரை வீட்டுல பூட்டி வைக்கிறார். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல, நான் இஸ்லாத்தை விடமாட்டேன், என்னுடைய நண்பர் நபியை நான் விடமாட்டேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உறுதியா இருக்கிறார். ஒரு கட்டத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புல்லு பாய்க்குள்ள வச்சு கட்டி கீழுக்கு நெருப்ப போட்டு அந்த புகை புல்லு பாயில படுற மாதிரி கட்டி தூக்கிடுறாங்க. அவரை தூக்கிட்டு நீ இஸ்லாத்தை விடணும், இஸ்லாத்துக்கு நீ போகக்கூடாது சொல்லி அவருக்கு ஹக்கம் சொல்றார். ஆனா அவரு கடைசி வரைக்கும் விடல. அந்த பாய் நெருப்பு பிடிக்கிற அளவுக்கு, தீ பிடிக்கிற அளவுக்கு சூடானது. அப்போதும் அவர் விடவில்லை, இஸ்லாத்தை விடவில்லை, உறுதியாக இருந்தார். இப்படி பல்வகையான தண்டனைகள் அவர சாச்சா ஹக்கம் கொடுத்து பார்த்தாரு. ஒன்றுக்கும் இந்த ஆள் அடங்குற மாதிரி இல்லை, அவர கொள்கையில உறுதியாக இருக்கிறார். அப்ப அதுக்கப்புறம் அவரை விட்டுட்டார். நீ என்னமோ செஞ்சுட்டு போ, என்ன செஞ்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைகளில் இருந்து நபி அவர்களுடைய செய்திகளை கற்றுக்கொண்டு பின்பற்றி வாழக்கூடியவர்களாக மாறினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே எங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை சொன்னோன்னு சஃபா மலையில நின்று எல்லாரையும் அழைச்சி இஸ்லாத்தை சொன்னோன்னு அவர பெரியப்பா அபூலஹப் தப்பன் லக்க யா முஹம்மது அலி ஹாதா ஜமாஅத்தனா, முஹம்மதே நீ நாசமா போ, இதுக்குதான் நீ எங்களை எல்லாரையும் கொண்டு சேர்த்தியா சொல்லி தன்னை கையால மண்ணை அள்ளி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எரிஞ்சு திட்டிட்டு போனார். அதுல இருந்து அவருடைய மனைவி அது மாதிரி அவரு எல்லாம் நபி அவங்களுக்கு எதிராக கடுமையாக நடக்கக்கூடியவர்களாக, கடுமையாக மக்காவாசிகளை தூண்டக்கூடியவர்களா இருந்தாங்க. இப்ப இந்த நேரத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 பிள்ளைகளை அபூலஹபுடைய 2 மக்கள் திருமணம் முடிச்சிருந்தாங்க. ஒன்று உத்பா, அடுத்தது உத்தைபா. இந்த 2 பேரும் அபூலஹபுடைய மக்கள் நபி அவங்களோட 2 பிள்ளைகளை ருக்கையா, உம்மு குல்சூம் என்கிற 2 பிள்ளைகளை திருமணம் முடிச்சிருந்தாங்க. அப்ப அபூலஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பழி வாங்கும் முகமாக நபி அவங்க இந்த கொள்கையை விடணும் என்று அவரை நிர்பந்திக்கும் முகமாக நபி அவங்க முகம்மது இந்த கொள்கையை விடலண்டா நீங்க 2 பேரும் அவர மக்கள் பெம்புல பிள்ளைகள் 2 பேரையும் தலாக் சொல்லி போட்டு வந்துருங்க என்று அபூலஹப் என்ன செய்யறான் சொல்றான். சொன்னோன்னா அவர மக்கள் 2 பேரும் உத்பா, உத்தைபா 2 பேரும் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 2 பிள்ளைகளையும் தலாக் சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால நபி அவர்களுடைய 2 பிள்ளைகளும் விதவைகளா ஆகிறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னை 35 வயசுல இஸ்லாத்துக்கு வராங்க. ஒரு இளம் பருவத்து நபித்தோழர், உற்சாகமானவர், ஒரு வியாபாரி, வசீகரம் மிக்கவர், ஒரு செல்வந்த வீட்டார், செல்வந்தர். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மாறுறாங்க. ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியில ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, அனுமதி கொடுக்குறாங்க. சஹாபாக்களுக்கு நீங்க விரும்பினாக்கள் என்ன செய்யலாம், அங்க போய் குடியேறலாம்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. அந்த நேரத்தை பார்த்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவும் நபி அவர்களுடைய மகள் ருக்கையாவும் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஹபஷாவுக்கு
ஹிஜ்ரத் போறாங்க. இருக்கிற நேரம் எங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. அப்ப ஏற்கனவே ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு நபி அவங்க அப்துல்லா என்று பேர் வைத்தார்கள். இந்த குழந்தை கொஞ்ச காலத்தால என்ன செய்யுது, மரணிச்சு போகுது. அந்த குழந்தை இல்ல, மௌத்தாகி போகுது. இந்த மரண செய்திக்கு பிறகு ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா கடுமையாக என்ன சுகவீனம் அடைகிறார், கடுமையா நோய்வாய்ப்படுறாங்க. அப்ப பத்ர் யுத்தம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடக்கிற நேரம் ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா நோயுற்ற நிலையில வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ளல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்டாங்க. இப்படி ருக்கையா இருக்கிறாங்க, பாக்குறதுக்கு ஆள் கிடையாது, நான் தான் அவரை பார்க்கணும், நான் இந்த போராட்டத்துல களத்துல கலந்து கொள்ளாம அவரோட, அதாவது உங்களோட நான் வராம எவோட இருக்கிறதுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்ட அனுமதி கேட்டாங்க. நபி அவர்களும் அனுமதி கொடுத்தார். பத்ர் யுத்தத்துக்கு சஹாபாக்கள் வெளியேறி போகல, ஒரு வியாபார குழுவை இடைமறிப்பதற்கு தான் வெளியேறி போனாங்க. இடையில தான் இந்த யுத்தம் என்ன செய்தது, நபி அவர்கள் மீது சஹாபாக்கள் மீது திணிக்கப்பட்டது. அப்ப இவங்க ஒரு நோமலா ஒரு வியாபார குழு சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் செய்யற மாதிரியான ஒரு செட்டப் தான் அது. அப்ப இது நோமல் விஷயம் தானே போட்டு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களும் நபி அவங்கள்ட்ட அனுமதி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதி கொடுத்தார். பத்ர் யுத்தம் முடித்து வெற்றியோடு சஹாபாக்கள் திரும்பி வருகிற நேரம் ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க மரணிச்சிருந்தாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு ஒரே நேரத்துல சந்தோஷமான ஒரு செய்தி, அதே நேரத்துல ஒரு துக்கமான செய்தியும் கவலையான செய்தியும் கலந்ததாக அந்த நேரம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் யுத்தத்துல கிடைத்த கனிமத்துல உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பங்கு கொடுத்தார். ஏன்னா அவர் பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ளணும்னு இருந்தவர், அவரோட மனசு இங்க இல்ல, நபியோட தான் இருந்துச்சு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பங்கு கொடுத்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். சிலர் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு நபி அவங்களோட பத்ர் யுத்தத்துக்கு போகல, இது அவர் விட்ட பெரிய தப்புன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவரை விமர்சிக்கிறாங்க. இது தப்பு கிடையாது. நபி அவர்களுடைய மகளை பார்ப்பதற்காக நபி அவர்களிடம் அனுமதி பெற்று உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு தங்கிறாங்க. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனுமதியோடு நடைபெற்ற ஒரு விஷயம். ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹு மௌத்தாயின உடனே உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கடுமையா கவலைப்படுறாங்க. நபி அவர்களோடு நம்மளுக்கு இருந்த உறவு இல்லாம போயிட்டு என்ற கவலை அவருக்கு இருந்தது. அப்ப அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை மகள் உம்மு குல்சூம், இன்னும் ஒரு விதவை, அவங்களும் ஒரு விதவையா இருந்தாங்க. மக்காவுல தலாக் சொல்லப்பட்டதுக்கு பிறகு திருமணம் முடிக்காம இருந்தாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காகவே அல்லாஹு தஆலா உம்மு குல்சூமை வைத்ததை போல அவருக்கு திருமணம் நடக்காம இருந்துச்சு சொல்றாங்க. ஏன்னா ஒரு நபியுடைய மகள் விதவையா இருக்கிறாங்க, யாராவது திருமணம் பேசுறதுக்கு மூவாகாம இருந்திருப்பாங்க, இல்ல முயற்சிகள் நடந்திருக்கு, ஆனா திருமணம் என்ன செய்யல, முடிக்கல. அப்ப ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹு மௌத்தாயது பிறகு உஸ்மான் அலி கவலையோடு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் அடுத்த மகள் உம்மு குல்சூம உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. இதனால உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் துன்னூரைன் என்ற சிறப்பு பெயர் வருது. இரு ஒளியுடையான் என்ற சிறப்பு பெயர் வருது. துன்னூரைன், எந்த ஒரு நபியுடைய 2 புதல்விகளை திருமணம் செய்கிற வாய்ப்பு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர ஒரு யாருக்கும் கிடைக்கல. வரலாற்றுல நபியுடைய 2 பிள்ளைகளை திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது. அதனால துன்னூரைன் என்று அவருக்கு சிறப்பு பெயர் வந்தது. அதுக்கு பிறகு உம்மு குல்சூம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் என்ன செய்கிறார்கள், மரணிக்கிறார். கொஞ்ச காலம் வாழ்றாங்க, அதுக்கு பிறகு அவங்களும் மரணிக்கிறார். அதுக்கு பிறகு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு கவலையோடு இருக்கிறார். நம்மளுக்கு கிடைச்ச 2வது வாய்ப்பும் இல்லாம போயிட்டு நபி அவர்களோட உறவை வச்சுக்கொள்றதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கு 3வது ஒரு குழந்தை இருந்திருந்தால்
மூன்றாவது ஒரு பிள்ளை இருந்திருந்தால் லஸவ்வஜ்னாகஹா, உனக்கு அதை நான் திருமணம் செய்து தந்திருப்பேன், அல்லது நாம் உனக்கு அதை திருமணம் செய்து தந்திருப்போம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்தார். 2 குழந்தை திருமணம் முடிச்சு கொடுத்து 3வது ஒரு குழந்தை இல்ல இருந்திருந்த அதையும் நான் உனக்கு திருமணம் செஞ்சு தந்திருப்பேன் என்றால் இது சாதாரணமான மரியாதை, சாதாரணமான நேசம் கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அவருடைய செல்வம் முழுக்க இஸ்லாத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. முஸ்லிம்களுக்காக அவர் வாரி வழங்கக்கூடியவராக இருந்தார். மதீனாவுல பாலைவனத்துல கிணறு கிடையாது, ஒரு சில கிணறுகள் தான் இருக்கு. அதைத்தான் இருக்கிறார்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க, பயன்படுத்தி கொள்வாங்க. அப்ப மதீனாவுல ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறு யூதன்ட்டு தான் இருக்குது, ரோமா என்று சொல்லக்கூடிய கிணறு. அப்ப அந்த கிணறு யூதனுக்கு சொந்தமான கிணறு. அவன்கிட்ட தான் என்ன செய்யணும், முஸ்லிம்கள் எல்லாம் நீர் எடுப்பதற்காக செல்லவன். அவன் என்ன செஞ்சான் என்றால், அவன் விரும்புற ரேட்டுக்கு தான் தண்ணி கொடுப்பான். அவன் எவ்வளவு சொல்றானோ அந்த ரேட்டை எடுத்துக்கிட்டு தண்ணி கொடுப்பான். அந்த ரேட் கொடுக்கலன்னா அவங்களுக்கு தண்ணி இல்லை. அப்ப அதனால முஸ்லிம்கள் மிகப்பெரிய கஷ்டத்தை எதிர்நோக்கிறாங்க மதீனாவில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாராவது இந்த கிணறை முஸ்லிம்களுக்கு சார்பாக வாங்கி முஸ்லிம்களுக்கு அதை ஹதியா செய்யக்கூடாதா, முஸ்லிம்களுக்கு அதை தர்மமாக வழங்கக்கூடாதா? அப்படி வழங்கின அவங்களுக்கு சுவர்க்கத்தில் நல்ல இடம் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நற்செய்தி சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிணறை வாங்குவதற்கு ட்ரை பண்ணுகிறார். ஆனா அந்த யூதன் கொடுக்கல. ஏன்னா அவனோட வியாபாரம் அது அடிபட்டு போயிடும். அதனால அவன் அதை கொடுக்கல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, சரி எனக்கு நீ கிணற முழுமையா தரவானா, ஒரு நாள் நீ வியாபாரம் பார்த்துக்க, ஒரு நாள் நான் அதை என்ன செஞ்சுக்கிறேன், வச்சுக்கொள்றேன். 50க்கு 50 கிணறுல அரைவாசி உனக்கு, எனக்கு அரைவாசி, ஒரு நாள் உண்ட பொறுப்பு, அடுத்த நாள் எந்த பொறுப்புன்னு சொல்லி 2 பேரும் என்ன செய்யறாங்க, பங்கு போட்டு கொள்றாங்க. சுமார் 12,000 தீனாருக்கு அந்த கிணறுல அரைவாசி என்ன செய்யறான், அந்த யூதன் விற்கிறான். இந்த 12,000 தீனாருங்கிறது சொல்றாங்க அந்த காலத்துல ஒரு 5 பேரு தொழில் செய்யறதுக்கு மூலதனமாக போடக்கூடிய ஒரு தொகை, பெரிய தொகை. அந்த தொகையை கொடுத்து அந்த கிணத்தினுடைய அரைவாச உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்குறாங்க. அந்த யூதர் என்ன நினைச்சார், நம்மள மாதிரி உஸ்மானும் பிசினஸ் பண்ண போறாருன்னு நினைச்சான். ஏன்னா உஸ்மான் ரலி ஒரு வியாபாரி, கை தேர்ந்த வியாபாரி, ஒரு செல்வந்தர். நம்மள மாதிரி இவர் வியாபாரம் பண்ண போறார் என்று அவன் நினைச்சான். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கிணத்துல தனக்கு வந்த பங்கை முஸ்லிம்களுக்கு தர்மமா விட்டுட்டாங்க. முஸ்லிம்கள் என்ன பண்ணினாங்க என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நாள்ல போய் அவங்களுக்கு தேவையான தண்ணியை நிறைஞ்சு கொள்வாங்க, அடுத்த நாளுக்கு தேவையான தண்ணியை நிறைஞ்சு வச்சு கொள்வாங்க. அப்ப கொஞ்ச காலத்தால அவனுக்கு அந்த பிசினஸ் டோட்டலி அவுட் ஆயிட்டு, அந்த பிசினஸ் இல்லை அவனுக்கு. அப்ப அதுக்கப்புறம் அவனாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட பேசி, நம்மளுக்கு இது சரி வராது, நீயே மொத்தமா கிணற எடுத்துக்க, மிச்சமா ஒரு தொகையை தந்துருண்டு திரும்ப 8,000 தீனார்கள் கேட்டு அந்த கிணற மொத்தமா 20,000 தீனார்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கி அதை முஸ்லிம்களுக்கு என்ன செய்யறாங்க, தர்மமாக கொடுக்கிறார்கள். அது பெரும் ஒரு செல்வமாக, அவருக்கு சுவர்க்கத்துல ஒரு இடத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய செல்வமாக இருந்தது. பிறகு அந்த கிணறு மண்ணறையுது ஒரு காலகட்டத்தில். நபி அவங்க அந்த கிணத்தை மண்ணை இறைத்து தூர்வாரி மண் இல்லாமக்கி திரும்பவும் முஸ்லிம்களுக்கு அதை யாராவது தண்ணி எடுக்கக்கூடிய இடமாக மாற்ற மாட்டாங்களா என்று நபி அவங்க சொல்றாங்க.
அதையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செலவழித்து அந்த கிணறை முழுமையா சுத்தப்படி திரும்ப முஸ்லிம்களுக்கு கொடுக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ரோமர்களுக்கு எதிராக திரட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு படைதான் இந்த தபூக் யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்துக்கு தயாரான படை. இந்த காலம் எப்படி என்றால் மிகவும் கஷ்டமான காலம். மதீனாவாசிகள்கிட்ட மிக கஷ்டமான ஒரு காலகட்டம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களால முடியுமானதை இதை கொண்டு வந்து தாங்க, இதுக்கு போறதுக்கு உங்களால முடியுமான பொருட்களை கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த போராட்டத்திற்காக மாத்திரம் 1000 வாகனங்கள் அதற்கு தேவையான பொருட்களை கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்லாம 10,000 பொற்காசுகளையும் தீனார்களையும் கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷத்துல அந்த காசுகளை அந்த பொருட்களை எல்லாம் பார்த்து கையால அள்ளி அப்படியே போட்டு போட்டுட்டு சொல்றாங்க, மாதர்ர உஸ்மான் மா ஃபஅல அல்-யௌம். இன்றைக்கு உஸ்மான் செஞ்ச இந்த வேலைக்கு பிறகு அவருக்கு எந்த துன்பமும் வராது, அவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை, அந்த அளவுக்கு பெரிய தர்மத்தை இன்னைக்கு செஞ்சிருக்காருன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டு சொன்னார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். பிற்பட்ட காலத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல மதீனாவுல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் நிலவுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், ஒரு வியாபாரி. அவர் தனக்கிட்ட இருந்த வாகனங்கள்ல எல்லாத்திலையும் பொருட்களை ஏற்றிக்கொண்டு மதீனாவுக்கு வருகிறார். அப்ப அங்கிருந்த வியாபாரிகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த பொருட்களை டபுள் விலை கொடுத்து வாங்குறது ட்ரை பண்றாங்க. 2 மடங்கு விலை கொடுத்து வாங்கி நாம மதீனாவுல காசு சம்பாதிக்கலாம் ட்ரை பண்றாங்க. ஏன்னா தட்டுப்பாடு நிலவுற நேரம் வியாபாரி என்ன விலை சொல்றாரோ அதான் விலை. அப்ப மதீனாவுல இருந்த வியாபாரிகள் 2 மடங்கு விலை கொடுத்து அதை வாங்குறது ட்ரை பண்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இல்ல நான் அதை வித்துட்டேன் ஏற்கனவே தான். அப்போ எப்படி விற்பீங்கன்னா, இப்பானே மதீனாவுக்கு வந்திருக்கீங்க, இப்பானே நாங்க எல்லாரும் வந்தவங்கள்ட்ட விலை பேசுறோம், எங்களுக்கு முதல் யாரு வந்தாங்க? உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் என்னிடமிருந்து உங்களுக்கு எல்லாம் முதலில் அல்லாஹு தஆலா இதை வாங்கி கொண்டான் என்று சொல்லிட்டு அந்த பொருட்கள் எல்லாத்தையும் மதீனாவாசிகளுக்கு என்ன செய்யறாங்க? பங்குறாங்க. மதீனாவாசிகளுக்கு இலவசமாக பங்கிட்டார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய செல்வத்தை இந்த மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக முழுமையாக வாரி இறைத்தார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உஹது மலையிலே நிற்கிற நேரம் உஹது மலை அசைந்தது என்று நாங்கள் பார்த்தோம். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, உஹதே அசையாம இரு, உனக்கு மேல ஒரு நபி, உனக்கு மேல ஒரு சித்தி, 2 ஷஹீதுகள் நிற்கிறார்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக இருக்கிறாங்க என்கிற முன்னறிவிப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார். ஒரு தோட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப யாராவது வந்தால் பார்த்து கொள்ளுமாறு அபூ மூஸல் அஷரிய வாயில்ல வைக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப கதவு தட்டப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி கதவு தட்டப்படுகிறது என்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கதவை திறங்க, அவருக்கு அனுமதி கொடுங்க, சுவர்க்கத்தை கொண்டு அவருக்கு நன்மாராயம் கூறுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. கதவை திறந்து பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. இப்படி நபி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அவரை உள்ளுக்கு அனுப்புறாங்க. 2வது தடம் கதவு தட்டப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அவரையும் அனுமதியுங்கள், அவருக்கு சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுங்க என்று சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. திறந்து பார்க்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கும் என்ன செய்யப்படுகிறது? அனுமதி வழங்கப்படுகிறது. 3வது தடவை கதவு தட்டப்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு அனுமதி கொடுங்கள், அவருக்கு ஏற்பட இருக்கிற மிகப்பெரிய கஷ்டத்திற்கு பிறகு அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று
நன்மாராயம் கூறி அவருக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ப திறந்து பார்க்கறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நிக்கிறாங்க. இப்படி சொல்லப்படுகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு கஷ்டத்தை நான் அனுபவிக்க இருக்கிறேன், அது எனக்கு இறுதி கஷ்டமாக இருக்க போகிறதுங்கிறத உணர்ந்து கொண்டார்கள். அல்லாஹு தாலாவிடம் துவா செய்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவு கண்டால் மிக பெரும் வெட்க குணம் கொண்டவர். எப்படி அவர் மிகப்பெரிய கொடையாளியோ மிக அதிகமாக வெட்கப்படக்கூடியவர். அவர் வரலாறுல எந்த அளவு கண்டா சொல்றாங்க, அவர் வீட்டுல தனிமையில இருந்தாலும் கூட ஆடை கலட்ட மாட்டார். அவர் வீட்டுல தனிமையில இருந்தாலும் கூட ஆடை கலட்ட மாட்டார் என்று சொல்லி அவரை பத்தி சொல்றார். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வீட்டுல இருக்கிறார். நபி அவர்களுடைய ஆடை அலங்கோலமாக இருக்கிறது. அவரோட முழங்கால் தொடையினுடைய ஒரு பகுதி தெரிகிற அளவுக்கு அலங்கோலமாக இருக்கிறது நபி அவங்களோட ஆடை. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றுமே பேசல, அவருக்கு நுழையறதுக்கு அனுமதி கொடுங்கன்னாங்க. அவர் வந்தார், இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நுழையறதுக்கு அனுமதி கேட்கிறார். அனுமதி கொடுக்கப்படுகிறது. அவரும் பாராரு. நபி அவங்க ஒண்ணும் பேசல, அவரு அவரோட பாட்டில் இருக்கிறாரு. இவங்களும் வந்து இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, உஸ்மான் வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே இணைஞ்சிறாங்க, எழும்புறாங்க, தன் ஆடையை சீர் செய்யறாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு எழுப்பி உட்கார்ந்துட்டு அவரை என்ன செய்ய வர சொல்லுங்க என்றார். அப்ப இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அபூபக்கர் ரலி வராங்க, ஒன்றுமில்லை. உமர் ரலி வராங்க, நபி அவங்க அப்படியே இருக்கிறாங்க. இவர் வந்த உடனே நபி அவங்க எல்லாத்தையும் சீர் செஞ்சுட்டு வர சொல்றாங்களே என்னன்னு அவருக்கு ஆச்சரியமா போகுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி அபூபக்கர் வந்தாங்க, நீங்க ஒரு மாற்றமும் இல்லை. உமர் வந்தார், எந்த மாற்றமும் இல்லை. உஸ்மான் வரக்குள்ள மட்டும் ஏன் உங்களை இப்படி தடபுடலான ஏற்பாடுகளை செஞ்சீங்க அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஃபலா அஸ்தஹி மின் ரஜுலின் யஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. மலக்குகளே வெட்கப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கிட்ட நான் வெட்கப்படாம இருக்கலாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். அந்த அளவுக்கு கூச்ச சுபாவம் உள்ளவர், வெட்க சுபாவம் உள்ளவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. வெட்கம்ங்கிறது ஒரு முக்கியமான பண்பு. ஒரு மனிதனை தீமையில இருந்து அவனுக்கு ஈறு விளைவிக்கின்ற, அவனுடைய புகழை அந்தஸ்தை இல்லாமலாக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து ஒருத்தனை பாதுகாக்கிறது வெட்கம். தீமைகளிலிருந்து பாதுகாப்பது வெட்கம். அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, இதலம் தஸ்தஹி வஸ்னா மா ஷிஅத. உனக்கு வெட்கம் இல்லைன்னா நீ விரும்பினதை செஞ்சுக்கேட்டான். வெட்கம் இல்லாதவன் விரும்பினதை செய்வான். அடுத்த அர்த்தம் என்னென்றால், வெட்கம் இல்லாதவன், கூச்சம் இல்லாதவன் விரும்பினதை செய்வான். யார் இருக்கா, என்ன நடக்குது, நம்ம யாரு, எங்க போறோம், அடுத்தாக்கள் என்ன சொல்லுவாங்க, இது செய்யலாமா செய்ய முடியாதாண்டெல்லாம் என்ன செய்ய மாட்டான், அவன் பார்க்க மாட்டான். இப்ப வெட்கம்ங்கிறது மிக முக்கியமான ஒரு பண்பு. ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும்போது தன்னுடைய மகனுக்கு என்ன செய்யறாரு, மகனை கண்டிக்கிறார். எதுக்கு வெக்கப்படுற, எதுக்கு வெக்கப்படுற, நீ வெக்கப்படக்கூடாது, நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு அவன்கிட்ட இருந்து அந்த வெட்கத்தை இல்லாமலாக்குவதற்கு முயற்சிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தஅஹு, அவனை விடு, ஃபஇன்னல் ஹயாஅ லா யஅதி இல்லா பிகைர். நிச்சயமாக வெட்கம் என்பது நலவத்தான் கொண்டு வரும், நீ அவனை விட்டுடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். இன்னைக்கு வெட்கத்தை இல்லாமக்கிறதுக்காகவே நிறைய நிகழ்ச்சிகள் என்ன செய்யப்படுறத நாங்க பார்க்கிறோம். அப்ப வெட்கம்ன்றது மனுஷன்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு. அதை இல்லாமல் செய்யக்கூடாது. அது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அரண். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் அதிகமாக வெட்கப்படக்கூடியவராக இருந்தார் என்று அவரோட வரலாற்றுல நாங்க பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு தொடர்பாக பல சந்தர்ப்பங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கவாதி என்பது நபி அவர்களால் பல சந்தர்ப்பங்களிலே முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பிரதானமான 10 சஹாபாக்களிலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும்
ஒருவராக இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொருந்தி கொண்ட நிலையில தான் மரணிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கிய பொறுப்பு வகிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியிலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமான பாத்திரத்தை வகிக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறுதி தருவாயிலே மக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவுசியா அமீரல் முஃமினீன், அவுசியா அமீரல் முஃமினீன் லிமனில் அம்ரு பஅதக், அமீருல் முஃமினீனே நீங்க வசியத் செஞ்ச உங்களுக்கு பிறகு யார் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வது, முஸ்லிம்களுக்கு யாரு தலைமை தாங்கிறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, யாரையும் தனித்து வசியத் செய்வதை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருந்தி கொண்ட 6 பேரை நான் இதற்கு நியமிக்கிறேன். அதுல பொருத்தமான ஒருவரை அவங்க தீர்மானித்து கொள்ளட்டும், அவருக்கு நீங்க எல்லாரும் கட்டுப்பட்டு இருங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு நபி அவர்களால் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 6 சஹாபாக்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற 6 சஹாபாக்கள்கிட்ட ஸஅத் இப்னு அபி வக்காஸ், 6வது ஸஅத் இப்னு அபி வக்காஸ் இந்த 6 சஹாபாக்களை ஒரு குழுவாக அமைச்சு நீங்க உங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணி அடுத்த தலைவர் யாருன்றத அறிவிங்க அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பொறுப்பு கொடுத்தாங்க. அப்ப அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, எனக்குன்னா இந்த அடுத்த தலைவரா வரணும் என்றதுல ஐடியாவெல்லாம் கிடையாது. நீங்க 6 பேர்ல 3 பேர் உங்களோட காரியத்தை அடுத்த அகலுக்கு பொறுப்பாக்குங்க சொன்னாங்க. அப்ப உடனே ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் தங்கட நிலையில இருந்து நீங்கி கொள்றாங்க. நாங்க அடுத்த தலைவரா வாரத்துக்கோ இது செய்யறதுக்கோ விருப்பம் கிடையாது. நீங்க 3 பேரும் யாரை தீர்மானிக்கிறீங்களோ அவருக்கு அதை கொடுங்கன்னு போட்டு இந்த 3 பேரும் அவங்களோட பொறுப்பை அடுத்த 3 பேர்ட்டையும் கொடுத்து போட்டு நீங்கிடுறாங்க. இப்ப 3 பேர் தான் மிச்சம் இருக்கிறாங்க. இந்த 3 பேர்ல இருந்துதான் தலைவரை தீர்மானிக்கும். அப்ப அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, எனக்கு ஐடியா கிடையாது, ஆனா நீங்க 2 பேர்ல ஒரு ஆள் இந்த பொறுப்புல இருந்து நீங்கி கொள்ளுங்க, நான் அடுத்த ஆளுக்கு பையத் செய்து அவரை என்ன செய்கிறேன், முஸ்லிம்களுக்குரிய தலைவராக மாற்றுகிறேன் என்று சொன்னார். இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நீங்கல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நீங்கல. அப்ப 2 பேர்த்தையும் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க, அப்படி என்றால் நான் யாரை தீர்மானிக்கிறேனோ அவருக்கு நீங்க எல்லாரும் 2 பேரும் ஒத்துக்கொள்வீங்களா? நான் உஸ்மானை தீர்மானித்தால் நீங்க அலி ஏற்றுக்கொள்வீங்களா? அலியை நான் தீர்மானித்தால் உஸ்மான் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா கேட்கிறான். ஓகே, நாங்க இந்த பொறுப்பு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், நீங்க யாரை தீர்மானிக்கீங்களோ அவரை தீர்மானிங்கன்னா. அப்ப அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவங்களாக சுயமாக முடிவு செய்யாம கிட்டத்தட்ட 3 நாட்கள் மதீனாவுல இருந்த முக்கியமான சஹாபாக்கள் முக்கியஸ்தர்கள் எல்லாரையும் சந்திச்சு ஆலோசனை கேட்கிறாங்க. பெரும்பான்மையானவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தலைவராக வர வேண்டும் என்று சொன்னார். அப்ப அதன் அடிப்படையில அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடுத்த ஆட்சியாளராக முஸ்லிம்களுடைய தலைவராக தீர்மானித்து அறிவிப்பு செய்கிறார்கள். மக்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில அவருக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பையத் செய்யறாங்க. மக்கள் எல்லோரும் முண்டியடித்துக் கொண்டு பையத் செய்தார்கள். இந்த அளவு கண்டால் முதல் உள்ள ஹலீஃபாக்களுக்கு பையத் செய்வதில் அவர்கள் காட்டிய ஈடுபாட்டை விட இரவு ஆகியும் பையத் செய்து கொண்டிருந்தார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த செய்தியை இந்த சந்தர்ப்பத்தோட பொருத்தம் என்றதுக்காக நான் சொல்லிக் கொள்றேன். இப்ப மரணிச்ச ஹாமினி, அலி ஹாமினி, அவர் அல் ஹவாஸ் என்று சொல்லக்கூடிய புத்தகத்துல என்ன சொல்றார் என்றால், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சதி செய்தார் சொல்றார். என்னது? அப்துர் ரஹ்மான் அவுஃப் மதீனாவுல முழுக்க சதி செய்தார். உஸ்மானை அடுத்த ஆட்சியாளராக ஆக்குவதற்காக அவர் திட்டமிட்டு செயற்பட்டார், சதிகாரர் என்று சொல்லி அவர் என்ன செய்யறார், அவரோட புத்தகத்துல சொல்றார். அவரை தான் முஸ்லிம்கள தலைவராக இணைறாங்க
இப்ப சில ஆக்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி, மிகப்பெரிய செல்வந்தர். அவர் மதீனாவில் இருந்த முக்கியஸ்தர்கள்ட்ட கேட்டு முக்கியஸ்தர்கள் எல்லோருடையும் அனுமதி பெற்றுத்தான் அவர்களுடைய பெரும்பான்மையான கருத்து அடிப்படையில தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தீர்மானிக்கிறார். இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய நூல்ல ஒரு செய்தியை கொண்டு வரார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடிந்து கொண்டதாகவும், நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று சொன்னதாகவும் ஒரு வரலாற்று குறிப்பை சொல்கிறார். ஆனா இது பலவீனமான ஷியா ராபிதாக்களால் அறிவிக்கப்பட்ட ஒரு வரலாற்று குறிப்பு. அதை ஆதாரமாக எடுக்க முடியாது. பொதுவாக இந்த தாரிக் என்று சொல்லக்கூடிய இமாம் இப்னு ஜரீர் தபரி அவர்களுக்குரிய இந்த நூல்ல அவர் முகவுரையில என்ன சொல்றார் என்றால், இதுல நான் எது சரி எது பிழை என்று அவதானித்து சொல்லவில்லை. எதெல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதுல எது சரி எது பிள்ளைன்றதை தீர்மானிக்கிறது வாசிக்கிறவங்களோட பொறுப்புன்னு அவர் சொல்லிட்டார். எதெல்லாம் எனக்கு வந்ததோ, எதெல்லாம் வரலாறாக சொல்லப்பட்டதோ, அது எல்லாத்தையும் நான் இதில் எழுதி வச்சிருக்கேன். இதுல இட்டுக்கட்டப்பட்டது இருக்கலாம், இதுல பலவீனமானது இருக்கலாம், பலமானது இருக்கலாம், நம்புறது கஷ்டமானது இருக்கலாம். எதுவா இருந்தாலும் யார் எனக்கு சொன்ன அந்த தகவலோட நான் எழுதி வச்சிருக்கேன். அதை எது சரி என்றதை தீர்மானிக்கிறது உங்களோட பொறுப்புன்னு அவர் என்ன செஞ்சிட்டாரு, வாசிக்கிற ஆக்களை தீர்மானிச்சு கொள்ள சொல்லி விட்டுட்டு போயிட்டார். எனவே அவர் நூல்ல ஒரு செய்தி வந்துச்சென்றால் அது சரியா பிழையான்னு பார்த்துதான் என்ன செய்யணும், அதை நம்ப வேண்டுமே தவிர வந்தது என்பதற்காக நம்புவது கிடையாது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு ஆட்சியாளராக நியமிக்கப்படுகிறார்கள். அவருடைய ஆட்சியில இஸ்லாம் என்ன செய்கிறது, பல்கி பெருகுது. அவருடைய ஆட்சியில நிறைய பிரதேசங்கள் இஸ்லாமிய ஆளுகைக்கு கீழே வருது. முஸ்லிம்களுடைய ஹசானா என்ன செய்து, அரசாங்கத்தினுடைய பைத்துல் மால் நிதியால் நிரம்பி வழிகிறது. அதிகமாக அவர் தனக்கிட்ட இருந்த சொத்தை எல்லாம் எப்படி முஸ்லிம்களுக்கு செலவு செய்தாரோ அது மாதிரி முஸ்லிம்களுக்கு அதிகம் செலவு செய்யக்கூடிய மிகவும் இரக்க சுபாவம் உள்ள, அதே நேரம் இஸ்லாத்தை பின்பற்றுவதில் மிக இறுக்கமான கடுமையான ஒருவராக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார். இவருடைய ஆட்சியினுடைய பிற்பட்ட காலப்பகுதி குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலப்பகுதியாக மாறும். இவர் விஷயத்துல சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். சிலர் எகிப்துல அது மாதிரி சில பிராந்தியங்கள்ல இருந்த கவர்னர்களுக்கும் அடுத்த ஆக்களுக்கும் இடையில குழப்பங்கள் வருகிறது. இப்படி சில குழப்பங்கள் அவருடைய ஆட்சி காலத்துல நடக்குது. இதுல பிரதானமான குழப்பமாக சொல்றது அப்துல்லா இப்னு சபையினுடைய குழப்பம். இந்த இப்னு சபைங்கிறவன் யமன்ல இருக்கிற ஹதரமௌத் பிரதேசத்தை சேர்ந்தவர். இவன் அடிப்படையில ஒரு யூதன் முஸ்லிம்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக, முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்திலிருந்து முஸ்லிம்களை பிரிப்பதற்காக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக நடித்து அவன் என்ன செய்யறான், முஸ்லிம்களுக்குள்ள வாரான். ஹிஜாஸ் பிராந்தியத்துல மக்கா மதீனா இது உட்பட்ட பிரதேசங்கள்ல அவன் என்ன செய்யறான், குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறான். அவன் கொள்கைதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஆட்சிக்கு பொருத்தமானவர், உஸ்மான் அவருக்கு அநியாயம் செய்து விட்டார், ஆட்சியை திருடி கொண்டார் என்று சொல்லி என்ன செய்யறார், அவன் தான் பிரச்சாரம் செய்யறான். இதே கொள்கையை தான் ஹாமினி அவர் அல் ஹவாஸ் என்ற புத்தகத்துல சொல்லியிருக்கார். சஹாபாக்களை திருடர்கள் என்று சொல்லி நினைச்சிருக்கார், அவர் விமர்சிச்சிருக்கார். நவுது பில்லாஹி மின்ஹா. அப்ப அவன் அந்த மாதிரி பிரச்சாரம் செய்யும் போது அது அங்க பெருசா எடுபடல. அவன் கூபாவுக்கு போய் பிரச்சாரம் செய்யறான், எகிப்துக்கு போய் பிரச்சாரம் செய்கிறான். இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஹிஜாஸ்ல பெருசாக எடுபடல, மற்ற ஏரியாக்கள்ல சின்ன சின்ன குழு அவனுக்கு என்ன செய்கிறது, உருவாகிறது. இப்ப இந்த குழுவெல்லாம் சேர்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக சில விமர்சனங்களை முன்வைக்கிறார். அதுல ஒன்றுதான் நான் ஏற்கனவே சொன்ன, பத்ர் யுத்தத்துக்கு அவர் போகல. முதலாவது யுத்தம் நபி அவங்க கலந்து கொண்ட முதலாவது யுத்தம் அவர் போவா மதீனாவுல இருந்துட்டாரு.
அப்ப அது ஏன் போடலன்னு ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். ரெண்டாவது சொன்னாங்க, இவர் வந்து பைத்துல் மால் நிதியை அவருடைய இஷ்டத்துக்கு பயன்படுத்துறாரு, நிதி மோசடி செய்யறாரு சொன்னாங்க. பொதுவா சமுதாயத்துல ஒரு ஆளை டிமைட் பண்ணணும் மனுஷன்னா ஒன்று பொம்பளை கேஸை கொண்டு வருவாங்க, இல்லாட்டி நிதி பிரச்சனையை கொண்டு வருவாங்க. ஒரு ஆளை பத்தி மோசமான கருத்தை பரப்புறேன்னா இவருக்கு அங்க இருந்து நிதி வருது, இங்க இருந்து நிதி வருது, அமெரிக்காவில இருந்து கொடுக்காங்க, யூதர்கள் கொடுக்குறாங்க, இஸ்ரேல்ல இருந்து வருதுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, பிரச்சாரம் செய்வாங்க. ஏன்னா அது பொதுவா அந்த காலத்துல இருந்து இருக்கிற ஒரு வளம். அப்ப அப்துல்லா இப்னு சபா மக்கள்கிட்ட அவனை ஏற்றுக்கொண்டவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக முன்வைத்த குற்றச்சாட்டுகள்ல ஒன்று இவர் பைத்துல் மால் நிதியை கையாடுறாரு என்று சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய சொத்தை தான் இழந்தாங்க. அவர் சொல்றாங்க, நான் ஆட்சிக்கு வரும்போது அதிகமான வாகனங்களோடு இருந்தேன், ஆனா இப்ப என்கிட்ட ஒரு வாகனம் தான் இருக்கு. அப்ப நான் எப்படி சொத்தை திருடினேன் நீங்க சொல்லலாம்? அதிகமான செல்வத்தோடு நான் இருந்தேன், இப்ப செல்வம் என்கிட்ட இல்லை. அப்ப நீங்க சொத்தை திருடி விட்டேன் என்று சொல்றது தவறான குற்றச்சாட்டுன்னு விளங்கப்படுத்தினாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, இவர் வந்து கிடக்கிற நிலத்தை எல்லாம் என்ன செய்யறாரு, அரசாங்க நிலம் என்று அரசாங்கத்துக்கு வழக்கி போடுறாரு, மக்களுக்கு குடியிருக்கிறதுக்கு பாவிக்கிறதுக்கு நிலம் இல்லாம இருக்குது என்று சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நான் எனக்காக இதை செய்யல. ஆரம்ப காலத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல முஸ்லிம்களுக்கான வருவாய், அரசாங்கத்திற்கான வாகனங்கள் குறைவாக இருந்தது. வாகனங்கள் என்று சொல்றது அந்த காலத்துல ஒட்டகம், குதிரை, இப்ப இருக்கிற மாதிரி வாகனங்கள் கிடையாது. அப்ப அந்த வாகனங்கள் அரசாங்கத்துக்கு அதிகரிக்கும் போது, ஒட்டகம் கூடும் போது, அந்த ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல் தர தேவை. தரிசு நிலங்கள் இருந்தா தான் என்ன செய்யலாம், அதை மேய்க்கலாம். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அரசாங்கத்தினுடைய இந்த வாகனங்கள் மிருகங்களை மேய்க்கிறதுக்கு தான் இந்த தரிசு நிலங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர எனக்காக நான் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய காலத்துல செஞ்ச மிகப்பெரிய ஒரு சேவை, அல் குர்ஆன் விஷயத்துல எல்லாரையும் ஒன்றுபடுத்தினார். அது அவருடைய மிகப்பெரிய சேவை. அவருடைய காலகட்டத்துல ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல வந்து ஒவ்வொரு ஆள் அல் குர்ஆனை ஒவ்வொரு மாதிரி ஓதுறான், ஒவ்வொரு மாதிரி அல் குர்ஆனை ஓதுறான். கருத்து பிழைக்காது, ஆனா வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கு. கருத்து பிள்ளை கிடையாது, வார்த்தைகள் வித்தியாசம். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஒன்று வருது. ஒரு குரூப் சொல்லுது இதுதான் உண்மையான குர்ஆன், இன்னொரு குரூப் சொல்லுது இல்ல இல்ல இதுதான் உண்மையான குர்ஆன் சொல்லுது. அப்ப இந்த குழப்பம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இப்ப நபி அவங்க மௌத்தாகி 30 வருஷம் போகல, அதுக்குள்ள இந்த மாதிரி குர்ஆன்ல குழம்பிருக்காங்க அப்படி என்று சொல்லப்பட்டோன்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறேன்னு சஹாபாக்களை அழைச்சி ஆலோசனை பண்றாங்க. அதன் அடிப்படையில அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல தொகுக்கப்பட்ட அந்த குர்ஆன் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதை வாங்கி பல பிரதிகளாக என்ன செய்யறாங்க, பல பிரதிகள் எடுக்கிறாங்க. அந்த பிரதிகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பகுதிக்கு அனுப்புறாங்க. ஒன்று ஷாமுக்கு அனுப்புறாங்க, இன்னொன்று எகிப்துக்கு அனுப்புறாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதிக்கு அனுப்பி அந்த பகுதியில் இருக்கிறார்களுக்கு இந்த பிரதியின் மூலமாகத்தான் குர்ஆன் கற்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் ஒரே அமைப்புல குர்ஆன் ஓதுறதுக்கு கொண்டு வந்தவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் அல் முஸ்ஹப் அல் உஸ்மானி என்று சொல்லப்படுகிறது, பிர் ரஸ்மி வல் உஸ்மான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மிகப்பெரிய ஒரு சேவையை, மக்களை எல்லாம் ஒன்றிணைக்கிற சேவையை செஞ்சாங்க. செஞ்சுட்டு அந்த பிரதேசங்களுக்கு என்ன சொன்னாங்க என்றால், இதுக்கு மாற்றமாக குழப்பமாக இருக்கக்கூடிய குர்ஆன் பிரதிகளை எல்லாம் எரிச்சிருங்க சொன்னாங்க. அப்ப இவங்க என்ன குற்றச்சாட்டை முன் வச்சாங்கன்னா, இவர் வந்து இருந்த குர்ஆனை எல்லாம் எரிச்சு போட்டாரு, இவர் வந்து இருந்த குர்ஆனை எல்லாம் எரிச்சு போட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார். ஆனா உண்மையாகவே அது குற்றச்சாட்டு கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்திலிருந்து ஒரு சிறப்பு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னைக்கு குர்ஆனை எல்லாரும் ஒன்றா ஓதுற மாதிரி ஒன்று சேர்க்கல என்றால், இன்னைக்கு குர்ஆன்லயே பல கருத்து முரண்பாடுகள், பல முறைகள் என்ன செஞ்சிருக்கும், உருவாகி இருக்கு.
அப்ப அது அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சேவையாக போற்றப்படுகிறது. மினாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகைகளை கசுறு செஞ்சாங்க, சுருக்கி தொழுதாங்க. ஆனா உஸ்மான் முழுமையா தொழுது நபி அவர்களுடைய மார்க்கத்தை மாற்றி விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு என்ன செய்யப்பட்டது, முன்வைக்கப்பட்டது. அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவிச்சாங்க. தொழுவிக்கிற நேரம் மக்காவாசிகளும் இருந்தார், அந்த ஊர்வாசிகளும் இருந்தார். அப்ப ஊர்வாசிகள் நான்கு என்ன செய்வாங்க, தொழுவாங்க. ஹஜ்ஜுக்குன்னு போயிருக்கிறார்கள் அல்லது வேற பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், கஸ்ரு செய்வாங்க. அப்ப எல்லாரையும் கவனிச்சு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அதை நிறைவாக முழுமையாக தொழுதார். அது தப்பு கிடையாது. பிரயாணம் செய்யக்கூடிய ஒருவர் கட்டாயம் அவர் ஜம்மு செஞ்சுதான் ஆகணும், செய்யாட்டி ஹராம். கட்டாயம் கஸ்ரு செஞ்சுதான் ஆகணும், செய்யாட்டி ஹராம் என்பது கிடையாது. அவர் முழுமையாக தொழுதினால் அதுவும் பிரச்சனை இல்லை, அதுவும் சிறந்த ஒன்றுதான். இன்னொரு குற்றச்சாட்டையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் வைத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதிகமா தன்னோட குடும்பத்துக்கு அரச பதவிகளை கொடுக்குறாங்க, குடும்பத்தை தான் எதுக்குனாலும் முற்படுத்துறாங்க, குடும்பத்து ஆட்களுக்கு கவர்னர் பதவி இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதுவும் தவறான ஒரு குற்றச்சாட்டு. ஒருத்தர் ஆட்சியாளராக வந்துட்டார் என்றால் அவரோட குடும்பத்தில தகுதியான ஒரு ஆள் இருக்கார், ஒரு பதவியை எடுக்கிறதே தகுதியான ஆளா இருக்கார் என்றால் அவரை துரத்தணும் என்று எந்த சட்டமும் இல்லை. அது மனித மரபுகளுக்கு அப்பாற்பட்டது. யாரு தகுதியோடு இருக்காரோ அவருக்கு கொடுக்கலாம். இந்த குற்றச்சாட்டினுடைய இன்னொரு பகுதியில இன்னொரு விதமாக நாங்க யோசிச்சமா இருந்தால், அந்த அளவுக்கு அதிகமான ஆட்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்திலிருந்து அவருடைய வம்சத்திலிருந்து கவர்னர்களாக இருக்கவும் கிடையாது. 5 பேர் இருந்தார்கள், பிறகு 3 பேராக குறைக்கப்பட்டது, பிறகு ஒருவர் தான் இருந்தார் என்று வரலாறு சொல்லுது. அப்ப இதை பூதாகரமாக என்ன செய்வார்கள், எடுத்து அதை மக்களுக்குள்ள கொண்டு போய் அதையும் ஒரு சலசலப்பான ஒன்றாக மாற்றி விட்டார். எப்பவும் இந்த சமூகத்துக்குள்ள செய்திய பரப்புறத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்றால், யாரு எந்த செய்தியை கூடுதலா பரப்புறாங்களோ அந்த செய்தி தான் என்ன செய்யும், சமூகத்துல கருத்தாக மாறும். இப்போ ஒரு செய்தியை ஒரு குரூப் கூடுதலா பரப்புது என்று சொன்னால், ஒரு செய்தியை பரப்புறதுக்காக ஒரு குரூப் கூடுதலா உழைக்குது என்று சொன்னால் அந்த செய்தி சமூக கருத்தாக மாறும். இப்ப பாருங்க, அலி காமினிக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மதம் கிடையாது. அவர் சஹாபாக்களை கடுமையாக தன் நூல்ல விமர்சிச்சிருக்கார், தவறாக கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். இஸ்லாமிய அறிஞர்கள் இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் சஹாபாக்களை தரக்குறைவாக விமர்சிப்பவர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். தெளிவான ஒரு விஷயம். இது மறைபொருளான ஒன்று அல்ல, உத்தியோகபூர்வமான அவர்களுடைய இணையதளங்களிலே அவர் எழுதிய நூட்களிலே அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். ஆனா அன்றைக்கு அவரை பற்றி இருக்கிற தோற்றப்பாட பாருங்க. இதான் சமூகத்துல தகவல்களை பரப்புறவர்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் சொல்லுவாங்க, இந்த சமூக வலைத்தளங்களை கெட்டவர்கள கையில உற்றாதங்கன்னு சொல்லுவாங்க. சமூக வலைத்தளங்களை தவறானவர்கள் கையில விட்டுட்டு விஷயம் தெரிந்தவர்கள் நல்லவர்கள் ஒதுங்கி விடாதீர்கள் என்று சொல்லுவாங்க. இப்ப 1000 பேர் விஷயம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இதான் சரியன்று. ஆனா இந்த பரப்புறவன் ஒரு 10 பேர் 100 பேர் தான் இருப்பான். ஆனா அவன் செய்தி மட்டும்தான் பரவும். ஏன்னா அடுத்தாக்கள் சும்மா இருப்பாங்க, அடுத்தாக்கள் சும்மா இருப்பாங்க, அவன் சும்மா, அது அவன் போய் சொல்ற போய், அவன் சொல்ற போய். ஆனா அவன் செய்தி பரவும், பரவிட்டு இருக்கும். அவங்கள்ட்ட இருக்கிற மிதமிஞ்சிய நம்பிக்கை, அந்த ஓவர் கான்பிடன்ஸ், இதால ஒன்றும் நடக்காது, இதால ஒன்றும் செய்யல இவங்க, இப்படி அது பரவினாலும் நம்ம அதை பார்த்துக்கலாம் இப்படின்ட்டு அந்த விஷயம் தெரிஞ்சாக்கள் சும்மா இருப்பாங்க. சும்மா இருந்தா ஒரு கட்டத்துல அவங்க எல்லாம் பொய்ப்பிக்கப்படுவாங்க, நீங்க சொல்றதெல்லாம் பொய், இதான் சரி என்று சமூகம் என்ன செய்யும், ஒட்டுமொத்தமா நிற்கும். இதான் இப்ப நம்ம பாக்குற கள நிலவரம். இதே இதுதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலையும் இருந்தது. அவரை பத்தி சொத்து திருடறாங்க, இதுக்கு அவரை நபி அவங்க பல தடவை சுவர்க்கவாதின்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லீம்களுக்காக நிறைய அவர் என்ன செஞ்சிருக்கார், யாரும் யோசிக்காத அளவுக்கு அதிகமான தர்மங்களை செஞ்சிருக்கார். ஆனா அவரையே திருடன் பட்டம் காட்டினார்.
அவரையே குடும்பத்தை கூடுதலா பதவி கொண்டு வராருன்னு நினைச்சாங்க. சொன்னாங்க அவரு முஸ்லிம்களுடைய நன்மைக்காக செஞ்ச விஷயங்களை அவருடைய சொந்த தேவைக்காக செஞ்சதை போல என்ன செய்தார்கள், பரப்பினார்கள். அது பரவியது, மக்களுக்குள்ள அவரை பத்தி தவறான கருத்தோட்டம் என்ன செய்தது, உருவானது. இந்த கருத்தோட்டத்தின் அடிப்படையில இதனால தாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் மதீனாவுக்கு வந்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டை முற்றுகையிடுறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டை முற்றுகையிடுகிறார். முற்றுகையிட்ட உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில வராங்க. வந்து அவர்களுடைய குற்றச்சாட்டுகளை கேட்கிறாங்க. கேட்டுட்டு ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்றாங்க. சொன்னதுக்கு பிறகு அவர்கள் அப்படி என்ன, நாங்க பிரிஞ்சு போறோம், ஆனா திரும்ப நாங்க என்ன செய்வோம், வருவோம் சொல்லிட்டு போறாங்க. திரும்ப அவர்கள் இன்னும் அணியை பலப்படுத்தி கொண்டு துல்காய்தா மாதம், அதாவது மதீனாவுல இருக்கிறார்கள், ஹஜ்ஜிக்கு மத்த தேவைகளுக்காக வெளியாகி இருக்கிற நேரம் கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பதவியிலிருந்து நீங்க சொல்லி வற்புறுத்துறாங்க. நீங்க பதவிக்கு பொருத்தமானவர் இல்ல, நீங்க இந்த தலைமைத்துவத்துக்கு பொருத்தமானவர் இல்ல என்று நீங்க சொல்றாங்க. நீங்களா நீங்கன்றா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீங்கள. அதுக்கு காரணம் சொல்றாங்க. என்னென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸ்மானே, அல்லாஹு தஆலா உன்னை சிறப்பிக்கலாம், அந்த சிறப்பை அடுத்தவர்கள் கேட்கிறார்கள், கோருகிறார்கள் என்பதற்காக நீ விட்டு கொடுக்காதே, அதிலிருந்து நீ இறங்கி விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி இருந்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹு தஆலா எனக்கு தந்ததை அடுத்தவர்கள் கேட்கிறார்கள், கோருகிறார்கள் என்பதற்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இது நபி அவர்கள் எனக்கு செய்த உபதேசம் அப்படின்னு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உறுதியாக இருக்கிறார். இந்த முற்றுகை பல நாட்கள் தொடர்கிறது. இப்ப மதீனாவுல இந்த வந்திருக்கிற கிரௌட் அளவுக்கு கூட ஆக்கள் இல்லை. ஏன்னா இருந்த ஆக்கள் கொஞ்சம் பேர் ஹஜ்ஜிக்கு போய்த்தாங்க, கொஞ்சம் பேர் வேற வேற போராட்ட களங்கள்ல இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வேற வேற ஊர்கள்ல நிர்வாக வேலைகள்ல இருக்கிறாங்க. அப்ப பல்கி பெருகி அங்க இங்கேயும் ஆக்கள் கிடக்குது, மதீனாவுல ஆக்கள் குறையும். அப்ப பெரிய ஒரு கிரௌடு வந்து பல நாட்களாக என்ன செய்து முற்றுகையிட்டு கிடக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சிலரு இந்த கூட்டத்துக்கு எதிராக போராடுவதற்கு வருகிறார், அனுமதி கேட்டு வரான். எந்த அளவுக்குன்னா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 2 மக்களுக்கும் போராட்டத்திற்குரிய கவசங்களை அனுபவித்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அனுப்புறாங்க. உஸ்மானுக்கு எதுவும் நடக்காமல் பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க 2 பேரும் வந்தோடனே அவங்கள கண்டிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. திரும்ப நீங்க இது வர தேவையில்லை, போயிருங்க அப்படின்னு. வேற வேற சஹாபாக்களும் வந்து அனுமதி கேட்கிறார். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போராடுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஏன்னா இந்த போராட்டம் வந்து இருக்கிற அந்த கொஞ்ச பேரையும் இழக்கிறதுக்கு போயிரும் என்று அவங்க என்ன செய்தார்கள், பயந்தார்கள். இருக்கிற கொஞ்ச பேரும் இழக்கிற நிலைமைக்கு வந்துடும், அதனால நமக்கு துன்பம் வர இருப்பதை நபி அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நபி அவங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு துன்பம் வர இருக்கிறது, அதுல நீங்க பொறுமையாக இருங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கு சுவர்க்கம் இருக்குதுன்னு ஏற்கனவே முன்னறிவிப்பு செஞ்சுட்டாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நினைச்சாங்க, நம்மளுக்கு துன்பம் வருகிறது என்றால் அதுல நான் பொறுமையாக இருக்க வேண்டும், அது எனக்கு கடைசியாக முடியுமாக இருந்தால் நான் சுவர்க்கம் செல்வேன். எனவே இது அந்த கடைசி துன்பமாக இருந்தால் இதுல நான் கொலை செய்யப்படுவேன் என்பது உறுதி. அப்ப உறுதியானதற்கு பிறகு நான் அடுத்தவர்களை இதற்கு பலி கொடுக்க கூடாது, இந்த பிரச்சனையை பெருசாக்கி இருக்கிறார்கள் எல்லாரும் பிரச்சனைக்குள்ள அம்புட்டு அவங்க எல்லாரும் இதுக்குள்ள பலியாகிற அளவுக்கு நான் நடந்து கொள்ளக்கூடாது என்று அவங்க உறுதியாக இருந்தாங்க. யாருக்கும் என்ன செய்யல, அவங்க போராடுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அப்படி இருக்கிற நேரம் வியாழன் இரவு, விடிந்தால் வெள்ளி, வியாழன் இரவு ஒரு கனவு காண்றான். அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அபூபக்கர் அலி, உமர் அலி மூவரும் சொல்றாங்க, இன்றைய தினம் எங்களோடு நீ இஃப்தார் செய்வாய் என்று சொல்றாங்க. அந்த கனவுல இன்றைய தினம் எங்களோட நீ இஃப்தார் செய்ய போறாய் என்று சொல்றாங்க. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விளங்கி விடுகிறது,
நம்ம இன்னைக்கு மௌத்தாக போறோம், இதான் நம்மளோட கடைசி நாள் அப்படின்னு அவங்க முடிவு செய்யறாங்க. முடிவு செஞ்சது பிறகு தண்ட பணியாளர்கிட்ட சொல்றாங்க, சஹருக்கு கட்டாயம் என்ன செய்ய எழுப்பி விடு, சஹர் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சஹர் செய்யறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, முழுமையாக குர்ஆனை ஓத ஆரம்பிக்கிறாங்க. கிளர்ச்சியாளர்கள் அல்லது இப்படி வீட்டை முற்றுகையிட்டிருந்த ஒரு குழு நுழைகிறது. அவர்கள் ஒருத்தன் காலால குர்ஆனுக்கு அடிக்கிறான், குர்ஆன் விழுகிறது. இன்னும் ஒருத்தன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உதைக்கிறான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆன்ல விழுறாங்க, அவரை குத்துகிறான். அவரிலிருந்து படுகிற ரத்தம் குர்ஆனிலே அப்படியே படிந்து கிடந்தது. அவர் மரணிக்கிறார் என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். ஹிஜ்ரி 35ஆம் ஆண்டு தன்னுடைய 82வது வயதிலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை சொல்லி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று உருவான அந்த அப்துல்லாஹ் இப்னு சபா அவர்கள் ஆரம்பத்திலே சபையாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சித்தாந்தம் தான் ஷியாக்களினுடைய உருவாக்கத்திற்கான அடிப்படையாக இருந்தது என்பதை ஷியாக்களுடைய பிரதானமான அறிஞர்கள், நுபக்தி போன்ற பிரதானமான அறிஞர்கள் குறிப்பிடுகிறார். இப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி கிளர்ந்தெழுந்த அவருடைய ஆட்சிக்கு எதிராக சதி செய்த ஒரு கூட்டத்தினரால் கொலை செய்யப்பட்டார்கள். எந்த அளவு கண்டால் வந்தவர்கள்ல புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனும் அதிலே கலந்து கொண்டிருந்தார். ஆனா அவர் என்ன செய்தார், இடையில விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டார். அவரு அந்த கொலையில சம்பந்தப்படலை, இடையில என்ன ஆயிட்டார், போயிட்டார். இப்ப இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்யறதுக்கு வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர்களோட நம்பிக்கை என்னன்னா, நாம இவரை கொலை செய்யறதுனால அநியாயத்தை இல்லாமக்கிறோம், நாம இதை கொலை செய்யறதுனால முஸ்லிம்களுக்கு நன்மை செய்கிறோம், நாங்க முஸ்லிம்களை பாதுகாக்கிறோம், நாங்க இந்த கவர்மெண்ட் அரசாங்கத்தை வச்சு கொண்டு முஸ்லிம்களுடைய பொருளாதாரம், முஸ்லிம்களுடைய காணி, முஸ்லிம்களுடைய அதிகாரங்களை திருடுற அல்லது களவெடுக்கிற ஒருத்தனை இல்லாமக்கி முஸ்லிம்களுக்கு நன்மை செய்ய போறோம். நவுது பில்லாஹி மின்னா, இப்படித்தான் அவங்க நினைச்சாங்க. இதுதான் ஹவாரிஜிகள் இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை. அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, நாங்க நலவு செய்ய போறோம், ஆனா அவங்க கெடுதிதான் செய்ய போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. அதை விளங்கப்படுத்தி அவங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவங்க தொழுவாங்க, நோம்பு பிடிப்பாங்க, நீங்க அவங்களுடைய வணக்கத்தோட உங்களோட வணக்கத்தை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நாம என்ன வணக்கம், அவனதான் வணக்கம் செய்யறானு நீங்க நினைப்பீங்க. ஆனா அவங்க ஒரு வில்லில இருந்து அம்பு வேகமாக எப்படி வெளியேறி செல்லுமோ அது மாதிரி என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை விட்டு செல்வார்கள், அவர்கள் நரகத்தின் நாய்களாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நான் உண்டு செய்யலாம், அந்த ஆக்கள் நன்மை செய்ய போறோம் என்று சொல்லி புல்லா கெடுதியை செய்வான். அப்படியான ஒரு குரு. இப்ப யாரை இவங்க கொலை செஞ்சு முஸ்லிம்களுக்கு நன்மை செய்ய போறோம் நினைக்காங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகன். நபி அவர்களால் பல தடவை சுவர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர். அறியாமை என்பது மனிதனை மிக ஆபத்தான நிலைகளுக்கு கொண்டு செல்லும் என்கிறதுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலை மிக பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. முஸ்லிம்களுடைய வரலாறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகள் தெரியாதவர்கள் சமூக பிரச்சனை தொடர்பிலே தங்களுடைய முயற்சிகளை செய்வது முஸ்லிம்களுக்கு ஆபத்துல தான் கொண்டு போய் முடியும். அவங்க நல்லது என்று நினைத்து கொண்டு அதிகமான தீமைகளை செய்வார்கள், சம்பாதிப்பார்கள் என்கிறத உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய கொலை மிகப்பெரிய ஒரு பாடமாக, இந்த காலத்திற்கு உகந்த ஒரு செய்தியாக நமக்கு சொல்கிறது. வல்லோன் அல்லாஹு தஆலா அத்தகைய படிப்பினைகளை பெற்றுக்கொண்ட நன்மக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வருகிற செய்திகளை சரியாக முறையான அடிப்படையிலே சரி பிழைகளை தெரிந்து நாம் நம்புவதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கும் நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக. வல்லோன் அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய எண்ணங்களையும் நடத்தைகளையும் சீர் செய்வானாக. நாம் எதற்காக இந்த காலகட்டங்களிலே விழித்திருந்து முயற்சிக்கின்றோமோ அந்த லைலத்துல் கதரை பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே
இந்த லைலத்துல் கத்ரிலே நன்மை செய்த கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.